எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. சிறப்புரையாற்ற வருகை தரும் செந்தில் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை, குருவே சரணம். இங்கே வந்திருக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் குருமார்களுக்கும் இனிய வணக்கம். நான் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு ராஜநிலையும் சுகமான எண்களும் அப்படிங்கிற ஒரு டைட்டில் தான் பேச வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த நமது ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஸோ நமக்கு பார்த்தோம்னா ராஜநிலை எண்கள் வச்சு எப்படி சுகமாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு டைட்டில் தான் நான் எடுத்திருக்கேன். இது நம்மளோட ஐயா 30 வருஷம் அவங்க ஆராய்ச்சி பண்ணி ராஜநிலை எண்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ அதுலேருந்து நாங்கள் படித்து மாஸ்டர் டிப்ளமா வரைக்கும் முடிச்சுட்டு அதில் சில ஆராய்ச்சிகள் நாங்கள் கண்டுபிடிச்சி அதை மக்களுக்கு இன்னும் எளிமையாக எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறதுக்காண்டி சில டெஸ்ட்டுகள் நான் என்னோட குடும்பத்திலே சில விஷயங்களை நான் செஞ்சு அதில் இப்போ ஓரளவு வெற்றி அடைஞ்சிருக்கேன். ஸோ அந்த விஷயத்தை எல்லா மக்களுக்குமே எளிமைப்படுத்தி கொண்டு போய் கொடுக்கறதுக்காண்டி தான் இந்த தலைப்பை நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ராஜநிலையை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காண்டி ரொம்ப ரிசர்ச் பண்ணி இந்த ஒரு மாதம் செயல் செஞ்சு கொண்டு வந்திருக்க நம்பர். ஆனால் அது ஆரம்பிக்கும் போதே மின் தடை ஏற்பட்டது. ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்ம இளையராஜா ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணும்போது கரண்ட் கட் ஆன மாதிரி இது ராஜநிலைக்கு கிடைச்ச வெற்றி தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த முதல் கருத்தரங்க ஆரம்பிக்கும் போதே நல்ல மழையோடு ஆரம்பிக்குது. இது ஒரு நல்ல சகுனமாக எடுத்துக்கணும். ஏன்னா பொதுவாக ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கும்போது ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு நம்ம வரும்போது மழை பெஞ்சா அந்த பிரார்த்தனை நமக்கு நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறத கணக்கு. தோஷங்கள் எல்லாமே போகும் அப்படிங்கிறதான் ஒரு கணக்கு. ஃபஸ்ட்டு நமது மருதமலை குருஜி ஐயா பேசினாங்க. ஐயா சொன்னாங்க, என்னதான் தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வைப்பட்டாவே அது நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காலத்தில் குருமார்கள்ட்ட நிறைய சிஷியர்கள் படித்தாங்க, ஜோதிடம் கற்றுக்கிட்டாங்க. அதில் ஒரு நபர் பேர் சந்திரன் கூட எடுத்துக்கலாம். அவர் ரொம்ப சிறந்த முதல் மாணவனாக வந்தாப்புல. அவர்கிட்ட ஒரு கணவன் மனைவியோட ஜாதகத்தை கொடுத்து கணிக்க சொன்னாப்புல. அது கணிக்கும் போது அவங்களுக்கு இந்த வருஷத்துல இந்த குழந்தை பிறக்கும், ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு கணிச்சு கொடுத்து அந்த குழந்தையோட ஆயுட்காலம் உட்பட கணிச்சு அவங்களோட அந்த சபையில அவர் எடுத்து சொன்னாப்புல. அந்த குழந்தைக்கு 2 வயசு 40 நாள் தான் உயிரோட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ காலங்கள் உருண்டு ஓடிச்சு. கரெக்டாக அந்த கணவன் மனைவி குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்து 2 வயசு ஆன பிறகு 40ஆம் நாள் அவர் குறிச்சு கொடுத்தாரு. அந்த குருமார் அந்த சந்திரனை அழிச்சிட்டு வாங்க அந்த இடத்த போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாப்புல. கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சந்திரனுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அவர் சொல்லி கொடுத்த விதிமுறைகளை கரெக்டாக கடைப்பிடிச்சு போடும்போது கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த குழந்தை தொட்டில் ஆடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு 3 வயசு வரைக்கும் தொட்டிலில் தான் குழந்தைகள் போட்டிருப்பாங்க. ஸோ தொட்டில் ஆடிட்டு இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் நாகம் ஒன்று வந்திருக்கு. அப்போ அவருக்கு ரொம்ப சிஷியனுக்கு சந்தோஷம். நம்ம கணிச்சு கொடுத்த மாதிரி கரெக்டாக இன்னைக்கு 40ஆவது நாள் இந்த நாளிகைக்கு அந்த குழந்தையோட உயிர் போகும் அப்படிங்கிற விதி அவர் பிடிச்சி கொடுத்துருந்தார். அப்போ அந்த பாம்பு மேலேருந்து கரெக்டாக அந்த தொட்டில் கீழே அப்படியே இறங்குது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாப்புல. அந்த குழந்தை கண் திறந்து பார்க்குது. ஏதோ ஒன்று மேலேருந்து வருது. அது நெல்லுன்னு இருக்கு, கலர் கருப்பாக இருக்கு. அது வரும்போது சைனிங், அந்த சூரிய வெளிச்சத்தில் கண்ணாமுன்னான்னு அப்படியே ஒரு ஒளிர்றது தெரியுது. தன்னை அறியாமல் அந்த குழந்தைக்கு ஒரு சந்தோஷம். அப்போ அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணுதுன்னா கை காலம் ரொம்ப ஆட்டுது, ரொம்ப ஆறா வர மாட்டுது. அந்த பாம்பு இறங்கி வந்தது என்னாச்சுன்னா அந்த சங்கிலிகளை மாட்டி அங்கேயே உயிர் போயிருது. இந்த சிஷியருக்கு ரொம்ப மனம் வெறுத்துட்டாரு. எப்படி நம்ம இவ்வளவு தூரம் கணிச்சு கொடுத்து கரெக்டாக அந்த நொடிக்கு வரும்போது அந்த பாம்பு இறந்துருச்சு, குழந்தை உயிர் தப்பிச்சுக்குச்சு அப்படிங்கிறது. அப்ப குரு ஒரே வார்த்தை சொன்னாரு, குரு பார்க்க கோடி தோஷம் விலகும். அப்ப அந்த குருவோட பார்வையில
குழந்தை காப்பாற்றப்பட்டது, அந்த பாம்போட உயிர் போனது. ஐயா சொன்னதுக்கான ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதே மாதிரி நம்ம கேஆர் சரவணா ஐயா பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் உண்டான ஆதிபத்தியம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குணாதிசயங்களை வந்து தெளிவாக எடுத்து கூறினாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சட்டை வந்து எப்போதுமே நம்பிக்கை உரியது அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்லியிருந்தாங்க. சிவப்பு எப்போதுமே வேகம் தான் சொன்னாங்க. நானும் இன்னைக்கு சிவப்பு தான் போட்டு வந்திருக்கேன். அதனால தான் வேகமாக எல்லா விஷயங்களையும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் சுகம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து எல்லா நட்சத்திரத்துக்கும் உள்ள சுகத்தை கொடுக்கறதுக்கான நம்பரை வந்து நான் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறேன். வாய்ப்புள்ளவங்க நல்லா நோட் பண்ணிங்க. அது கடைசியில சொல்றேன். இப்போ நம்ம ராஜநிலைனா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா எண் கணிதத்துக்கும் ராஜநிலைக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட் உண்டு. எப்படின்னா எண் கணிதத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன்னா 1, செவ்வாய்னா 9, கிரகங்களுக்கு நம்பரை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கிரகங்களுக்கு மட்டும்தான் நம்பர் எண் கணிதத்துல. அந்த கிரகத்துக்கு உண்டான எழுத்துக்கள் உண்டான பேரை மட்டும்தான் வச்சு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க நம்மளோட நியூமராலஜி ஜோதிடர்கள் எல்லாருமே. ஸோ குழந்தைக்கா இருந்தாலும் சரி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கு பேர் வைக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த கிரகத்துக்கு உண்டான பேர் மட்டும்தான் வச்சு கொடுத்தாங்க. இது 100% சக்சஸ் ஆச்சா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. யாராவது ஒருத்தர் 2 பேர் வந்து சாதிச்சிருக்கலாம். ஆனால் எல்லாருமே சாதிச்சாங்களா அப்படிங்கிறது வந்து இல்லை. ஸோ எந்த ஒரு செயலையுமே வந்து 100% வெற்றி ஆகணும். அட்லீஸ்ட் 99% வெற்றி ஆனாதான் அது வந்து அந்த துறைக்கு வந்து ஒரு பாராட்டு நம்ம எடுத்துக்கணும். அப்போ நம்ம ராஜநிலையில் வந்து ஐயா வந்து 30 வருஷம் கண்டுபிடிச்ச விதி பார்த்தீங்கன்னா பாவத்தோடு கனெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த எண்கள். ஓகேங்களா? இப்போ கிரகத்துக்கு வந்து சூரியனுக்கு 1ன்னா அதே மாதிரி 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் 108 பாதத்துக்கும் அந்த நம்பரை வந்து சேர்த்து வச்சிருக்காங்க. அங்கதான் அது வந்து வெற்றி அடைஞ்சதுக்கான முழு காரணமானது. இப்ப நார்மலா எண்கணிதத்துல வந்து பாத்தீங்கன்னா 24 அப்படின்னு சொன்னோம்னா அது 6 போட்டு சுக்கரன்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ஆனா நம்ம ராஜநிலையில அது மாதிரி கிடையாது. அந்த 24 ராசி கட்டத்துல எங்க வருது, எந்த நட்சத்திரத்துல பாதத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கறது தான் நம்ம ஐயாவோட கண்டுபிடிப்பு. ஓகேங்களா? இது ஒன்லி மாஸ்டர் டிப்ளமோல மட்டும்தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அதனால நாங்கள் மாஸ்டர் டிப்ளமோ படிச்சவங்க வந்து அடுத்த ஸ்டேஜ் அதை நாங்கள் கொண்டுட்டு போறதுக்காண்டி ரிசர்ச் பண்ணி இந்த நம்பர்கள் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எது எது நல்லது செய்யும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னா அந்த காலத்துல வந்து ஐயா சொன்னாங்க, மருதமலை ஐயா சொன்னாங்க, பொதுவா வந்து அந்த காலத்துல ஜோதிடர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நவகிரகங்களுக்கு மட்டும்தான் பரிகாரம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஒவ்வொருத்துக்குமே கோயில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது தவறு கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் செஞ்சுட்டு வந்து வெற்றி அடையறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா 100க்கு 1% அடையிறது கொஞ்சம் கம்மி தான். 1% கூட இல்லை. என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல வந்து ஒரு கோயிலுக்கு நவகிரக கோயிலுக்கு போறோம் அப்படின்னா அந்த ஊர் எல்லாம் கிராமம், கும்பகோணம் தாண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்துல தான் இருக்கும். ஸோ டைமுக்கு மட்டும்தான் பஸ் இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி புளி சாதம் கட்டிட்டு கொண்டு போயிடுவாங்க. எந்த ஊர்ல இருந்தாலும் 2 நாளைக்கு இருக்கிற மாதிரி கொண்டுட்டு போவாங்க. போய் அந்த கோயிலுக்கு போவாங்க. காலைல 10 மணிக்கு போவாங்க. போயிட்டு அங்கேயே தங்கி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும். ஏன்னா பஸ் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு ட்ரிப் வந்தா சாயங்காலம் தான் ஒரு ட்ரிப் வரும். இல்லைன்னா சில சமயம் அந்த ட்ரிப் வராது, அடுத்த நாள் தான் வரும். ஸோ எல்லாம் ஒரு ரோடெல்லாம் குறுகி இருக்கும் அந்த காலத்துல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோயில தங்குற மாதிரி அமைப்பு இருக்கும். கோயிலையும் தங்க வச்சிருந்தாங்க அந்த காலத்துல உள்ள குருமார்கள் ஐயர்கள் எல்லாமே வந்து கோயிலையும் இடம் கொடுத்து தங்க வச்சிருப்பாங்க. அப்ப என்ன ஆகும், அங்க போயிட்டு வந்த கோயிலோட கதிர்வீச்சுகளை முழுமையா வாங்கிட்டு வருவாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அப்ப வந்து என்ன ஆகும்னா போகும்போது வந்து இண்டிவிஜுவலா யாரும் போக மாட்டாங்க, ஃபேமிலியோட போவாங்க. மாமி மச்சின பங்காளி எல்லாத்தையும் சேர்த்து தான் கூட்டிட்டு போவாங்க. ஒரு ஊருக்கு இங்கேருந்து போகும்போதே டிராவல் பண்ணி போகும்போது எல்லாத்தையும் ஒரு பஸ் வச்சோ இல்ல அவங்க குடும்பத்தோட தான் போயிட்டு வருவாங்க கோயிலுக்கு. அப்போ போயிட்டு வரும்போது அந்த ஜோதிடர் சொன்ன மாதிரி அதிகபட்சம் 1 மாசத்துக்குள்ளார திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர், தொழில வளர்ச்சி, அது எல்லாமே நடந்தது காரணம் அந்த கிரகத்தோட கதிர்வீச்சு தான். அதே மாதிரி அந்த காலத்துல சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட கோயில் தான் சொல்லுவாங்க, எல்லா கோயிலுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய கோயில் நம்ம சொல்றோம். ஸோ அப்ப என்ன ஆகுனா அந்த வரக்கூடிய வாடிக்கையாளருக்கே சில விஷயம் என்னன்னா இவ்வளவு கோயிலுக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும். ஸோ அந்த காலத்துல வந்து சூட்சமமாக அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்தாங்க. போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்த வாடிக்கையாளர்கள் எல்லாமே வெற்றி அடைஞ்சாங்க. காரணம் இன்னைக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 100% இல்லை. காரணம் வந்து இன்னைக்கு எல்லாம் வந்து அவசர உலகத்துல இருக்கிறோம். என்ன காரணம், போகும்போதே 100 ரூபா டிக்கெட்ல போறோம். போற இடத்துல எல்லாமே நம்ம வந்து கார்ல போயிடுறோம். போய் அங்க வந்து ஒரு 1/2 hour கூட நம்மளால இருக்க முடியல கோயில்ல. அப்படி
அபிஷேகம் பண்றாங்க, அபிஷேகத்துக்கு டோக்கன் கொடுக்குறாங்க, அபிஷேகம் பண்றாங்க. அந்த அபிஷேகம் முடிஞ்சிட்டு உடனே நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு வெளில வந்துடும். ஒரு 1 ஹவர் கூட இருக்க முடியல. சிம்பிளா செல்போனுக்கு வந்து சார்ஜ் ஒரு 3 ஹவர்ஸ் ஏறினாதான் ஃபுல்ஃபில் ஆகணும்னா நம்ம உடம்புக்கு வந்து ஒரு 8 ஹவர்ஸ் ஆச்சு அந்த கோயில இருக்கணும். இந்த காலகட்டத்தில் அது நடைமுறை சாத்தியமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ அப்போ வந்து நம்ம அந்த கோயில் பரிகாரம் கொடுத்து வாடிக்கையாளர்கள் வெற்றி அடையலை அப்படிங்கிற மாதிரி சில வருத்தங்கள் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இப்போ ராஜநிலையில வந்து அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரகத்துக்கு 1லேருந்து 9 வரைக்கும் நம்பர் இருக்கு, நவகிரகங்களுக்கு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் தான் இன்னைய காலகட்டத்தில் வந்து நமக்கு வந்து செல்போனா நம்ம பயன்படுத்துறோம். நம்மளோட எல்லா கார்டுலையுமே பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாத்துலயுமே நம்பர் தான் ஆக்குபை பண்ணிக்கிட்டு இருக்கு. வீட்டு நம்பர்ல இருந்து எதிர்காலத்துல நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தெரு பேரு கூட இந்த ஸ்ட்ரீட்ல தான் நம்பர்ல வரலாம். ஆச்சரியமா இருக்கும் வருங்காலத்துல. ஸோ அப்ப என்னன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்கள் நம்ம ஜாதகத்துக்கு நம்ம லக்னத்துக்கு வந்து ஃபேவரா இருக்கா அதை நம்ம டெஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னாவே போதும், முதல் வெற்றியாச்சு. ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாருமே மொபைல் நம்பர் வாங்கி மாற்ற முடியும்னா நிறைய அவங்க வந்து காரணங்கள் சொல்லுவாங்க. காரணங்கள் சொல்றவங்களால ஜெயிக்கவே முடியாது. நம்ம ஜெயிக்கணும்னு நினைச்சோம்னா காரணத்தை தூக்கி போட்டு நமக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்து வைக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ வந்து வாய்ப்பு உள்ளவங்க மொபைல் நம்பர் மாற்றலாம். அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணோம்னா, ஏடிஎம் நம்பர், பின் நம்பர், ஜிபே, ஃபோன்பே எல்லாம் வந்து நமக்கு அதிர்ஷ்டமான நம்பர்களை மாற்றி நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. இப்போ இது நார்மலாக ஓடிக்கிட்டு இருந்தது. அப்புறம் எங்களோட மாஸ்டர் டிப்ளமோ வந்து ஐயா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் ராஜநிலை கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணலாங்கும் போது, சரி மொபைலில் வந்து டிபிங்கிற ஒரு செக்ஷனை வந்து எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதை கொடுத்து வாடிக்கையாளர்கள் வந்து ஜெயிக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதில் வந்து ரிசல்ட் நல்லா கிடச்சிச்சு. ஸோ அது வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான் பின்னாடி தெரியப்படுத்துகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு சில நம்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண் கணிதத்தில் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம யாரையுமே எப்போதும் குறை சொல்லக்கூடாது. அவங்களோட கண்டுபிடிப்புல அந்த எண்கள் வந்து நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆரம்ப காலத்துல நல்லா இருக்கும், எதிர்காலத்துல போக போக வீழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஒரு 46 நம்பர் எடுத்தா கூட ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கும், பிரம்மாண்டமா ஆரம்பிச்சு நல்லா பண்ணுவாங்க. எதிர்காலத்துல போக போக எல்லாத்தையுமே வந்து இழந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும். அதே மாதிரி 21 அதிகமா பயன்படுத்தக்கூடிய நம்பர்கள் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் சம்பந்தமா பிரச்சனை இருக்கும். 21 யாரெல்லாம் மொபைல்ல வந்தாலும் சரி, உங்க வீட்டு டோர் நம்பர் இருந்தாலும் சரி, உங்களோட வண்டி வாங்கின நம்பர்ல 21 வந்தா டாக்குமெண்ட் பத்திரம் சம்பந்தமான ஒரு இஷ்யூ கண்டிப்பாக உங்க லைஃப்ல நடந்திருக்கும். செக் பண்ணி பார்க்கலாம். 15 அப்படிங்கிற மாதிரி சுக்கரன் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நம்பர் அப்படின்பாங்க. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு வாகன விபத்து லைஃப்ல வந்து சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு வந்து உண்டு. ஒரு தடவை மட்டும் அமைச்சு கொடுத்துருக்கும். 28ங்கிறது வந்து லைஃப்ல வந்து ஒரு ஏமாற்றம் நடந்திருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நம்பர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேவர், சுகம் அப்படிங்கிற டைட்டிலுக்கு நான் இப்போ தான் வரேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம சுகமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு வயதினருக்கு தகுந்த மாதிரி இந்த சுகங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அது எப்படின்னா, சின்ன குழந்தைகள்கிட்ட வந்து நம்ம கேட்டோம்னா சின்ன குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய கார் பொம்மை அல்லது வந்து தீனி, ஸ்வீட் இதை தான் வந்து அவங்க வந்து ஆசையாக இருப்பாங்க. ஓகேங்களா? அதே கொஞ்சம் பருவம் அடைஞ்சவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பைக் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்பாங்க. 20 வயசு வந்தவங்க எதிர்பாலினர் காதல்ங்கிற ஒரு வலையில வந்து விருப்பம் அடைவாங்க. 25க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வேலையில ஒரு நாட்டம் வரும். ஓகேங்களா? திருமணம் சில பேர்த்துக்கு நாட்டம் வரும், சில பேர்த்துக்கு அரசு உத்தியோகம் வேணும் அப்படின்னு ஒரு நாட்டம், சில பேர்த்துக்கு வெளிநாடு போறதுக்கான யோகத்தை வந்து கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். 30 வயசுல வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா ஒரு கார் வாங்கணும், 35க்குள்ளார ஒரு வீடு கட்டணும், அதுக்கப்புறம் 40 வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், சைட்ல வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் சைட்ல ஒரு பிசினஸ், 50 வயசுல நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். இப்படி அவங்கவுங்க வயதுக்கு தகுந்தார் போல் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுகம்ங்கிறது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா எடுத்துக்கலாம். சுகத்துக்கு வந்து இயல்பாவே வந்து பாத்தீங்கன்னா 2 அமைப்பு வந்து உண்டு. ஒண்ணு வந்து தாம்பத்திய சுகம், அது வந்து இல்லற வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இன்னொன்று வந்து மகிழ்ச்சியை குறிக்கக்கூடியது. இந்த மகிழ்ச்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைவானது நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். ஏன்னா வெற்றின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கலேன், வெற்றி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து அடுத்த பயணங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் வெற்றிங்கிறது. ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுல வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா திருப்பி அடுத்த கேம்ல அடுத்த இதுல வந்து அந்த டைம் பண்ணதோட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா, இப்போ ரன்னிங்கே எடுத்துக்கலாம், ஒரு 10 செகண்ட்ல ஓடுறவங்க வந்து அதோட இன்னும் கொஞ்சம் கம்மியா ஓட முடியுமா? ஸோ அது மாதிரி ஒவ்வொரு போட்டியிலையும் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிங்கிறது மாறி மாறி வரும். அதுக்கான உழைப்புகள் மாறி மாறி போயிட்டே இருக்கும். ஆனா அதுக்கு வந்து எண்டு கார்டே கிடையாது.
ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஆரோக்கியத்துலேருந்து மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு ஆசை இருக்கும், நாளைக்கு ஒரு ஆசை, ஒரு மாதம் கழிச்சு வேற ஒரு ஆசை. நம்ம ரோட்டில் போகிறோம், ஒரு வசதியான காரை பார்க்குறோம், நமக்கு அது கிடைக்கலையேன்னு சொல்லி ஒரு ஏக்கம் வரும். இது மாதிரி பலதரப்பட்ட ஆசைகள் வந்து மனிதனுக்கு இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒன்று கூடி சேர்க்கணும். அது எப்படி? அதுதான் இந்த விஷயம். வாலி படத்துல வந்து விவேக்கும் தாடி பாலாஜி பேசுவாங்க. உடம்புல அவருக்கு 1008 பிரச்சனை இருக்கும், ஆனா ஒரே மரத்துல சரியாகுமான்னு கேட்பாரு. ஓகேங்களா? அதே மாதிரி மனிதனுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே இயல்பானது, மனிதனா பிறந்தது, எல்லா விதமான ஆசைகள் துக்கம் எல்லாமே இருக்கும். நமக்கு வந்து ஒரே மருந்து கொடுத்தா சரியாகுமா அப்படிங்கிறதான் மக்களோட எண்ணங்களா இருக்கும். ஏன்னா நானும் ஜோதிடத்துறைக்கு வரதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தேன். வந்த பிறகு இதை தேடி அலையும் போது கடைசியா எனக்கு கிடைச்ச வாய்ப்பு ஐயா நம்ம ராஜநிலை ராஜசேகர படிக்கும் போதுதான் இந்த எண்கள் விஷயம் வந்து கண்டுபிடிச்சோம். அந்த வாய்ப்பை வந்து இப்ப 27 நட்சத்திரத்துக்கு சொல்றேன். இந்த 27 நட்சத்திரம் உள்ள நபர்களும் லக்ன புள்ளியா அமைஞ்சா 100% அவங்களோட லைஃபை ஃபில்ஃபில் ஆகும். ஓகேங்களா? ராசி, ஏன்னா பொதுவா வந்து மக்களுக்கு வந்து என்ன தெரியும்னா தன்னோட ராசி தெரியும், தன்னோட நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? இந்த லக்ன புள்ளிங்கிறது குறிப்பிட்ட நபர்கள் அடிக்கடி ஜோசியரை சந்திக்கிறவங்க மட்டும்தான் அந்த லக்ன புள்ளிங்கிறது தெரிய வரும். ஸோ அதனால அது தெரியுறவங்க அதை வச்சுக்கலாம். ஓகேங்களா? தெரியாதவங்க உங்களோட ராசிப்படியே வச்சுங்க. 12 ராசி, 27 நட்சத்திரம். ஓகேங்களா? இந்த 27 நட்சத்திரத்துக்கு உண்டானதை நம்பரை நோட் பண்ணி வச்சுங்க வாய்ப்புள்ளவங்க. இதை பயன்படுத்துறதுக்கும் நாள் இருக்கு. ஓகேங்களா? எல்லாமே பொதுவெளியில ஃப்ரீயா கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால நம்பரை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. வாய்ப்புள்ளவங்க பின்னாடி தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு உண்டான நேரத்தை வந்து நான் குறிச்சு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தோம்னா மேச ராசி. ஓகேங்களா? மேச ராசியில அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து 08 நம்பரை பயன்படுத்தினா சிறப்பா இருப்பாங்க. மேச ராசியில பரணி நட்சத்திரம் 26ங்கிற நம்பர் பயன்படுத்தினா சிறப்பா இருப்பாங்க. மேச ராசியில கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் வரும். ஓகேங்களா? அவங்க 32ங்கிற எண்ணை பயன்படுத்தினா சிறப்பா இருப்பாங்க. ரிஷப ராசி, ரிஷப ராசியில கார்த்திகை நட்சத்திரம் வரும், அவங்க 52. ரிஷப ராசியில கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் வரும். அது எந்த பாதமா இருந்தாலும் பரவாயில்ல, 52 அவங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ரிஷப ராசியில ரோகிணி நட்சத்திரம் 42, ரிஷப ராசியில ரோகிணி நட்சத்திரம் 42. மிருகசீரிட நட்சத்திரம் ரிஷப ராசியில 51. ஓகேங்களா? மிருகசீரிட நட்சத்திரம் மிதுன ராசிலையும் வரும். மிதுன ராசிக்கு வந்து 64. ரிஷப ராசி மிருகசீரிடம் 51, மிதுன ராசிக்கு மிருகசீரிடம் 64. மிதுன ராசியில திருவாதுரை நட்சத்திரம் 45, திருவாதுரை நட்சத்திரத்துக்கு 45. மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரம் 54, மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரம் 54. கடக ராசிக்கு புனர்பூச நட்சத்திரம் 72. கடக ராசியில புனர்பூசம் 4ஆம் பாதம் வரும், அவங்க 72 பயன்படுத்தலாம். பூச நட்சத்திரம் கடகராசியில வரவங்க 95. ஆயில்ய நட்சத்திரம் 72. கடகராசியில பிறந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் 72. சிம்ம ராசி மகன் நட்சத்திரம் 66. சிம்ம ராசி மகன் நட்சத்திரம் 66. பூரம் நட்சத்திரம் வந்து 41. சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் 41. சிம்ம ராசியில உத்திரம் நட்சத்திரம் 68. சிம்ம ராசியில உத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க 68. கன்னி ராசியில உத்தர நட்சத்திரம் 88. கன்னி ராசிக்கு உத்தர நட்சத்திரம் 88. கன்னி ராசியில அஸ்த நட்சத்திரம் 79. கன்னி ராசிக்கு அஸ்த நட்சத்திரம் 79. சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியில சித்திரை நட்சத்திரம் 97. அதே துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரம் 74. துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரம் 74. துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரம் 90. துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரம் 90. துலாம் ராசியில விசாக நட்சத்திரம் 92. துலாம்ல விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க 92 எண்ணை பயன்படுத்தணும். அதே விருச்சக ராசியில விசாக நட்சத்திரம் வரும், அவங்க 99. விருச்சக ராசியில விசாக நட்சத்திரம் 99. அடுத்தது வந்து பார்த்தோம்னா அனுச நட்சத்திரம், அவங்க 85. அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்க 85ங்கிறத எண்ணை பயன்படுத்தலாம். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில வரக்கூடிய கேட்டை நட்சத்திரம் 93. தனுசு ராசி மூல நட்சத்திரம் 80. தனுசு ராசி மூல நட்சத்திரம் 80. பூராட நட்சத்திரம் 89. தனுசு ராசியில பூராட நட்சத்திரம் 89.
உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில உத்திராட நட்சத்திரம் 77, மகர ராசியில உத்திராட நட்சத்திரம் 16, மகர ராசியில உத்திராட நட்சத்திரம் 16, மகர ராசியில திருவோணம் நட்சத்திரம் 06, மகர ராசியில திருவோணம் நட்சத்திரம் 06, மகர ராசியில அவிட்ட நட்சத்திரம் 33, மகர ராசியில அவிட்ட நட்சத்திரம் 33, கும்ப ராசியிலே அவிட்ட நட்சத்திரம் வரும். அவங்க 10ங்கிற எண்ணை பயன்படுத்தணும். கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் நம்பர் 10, கும்பராசி சதய நட்சத்திரம் நம்பர் 12, கும்பராசி சதய நட்சத்திரம் 12, கும்ப ராசியில பூரட்டாதி நட்சத்திரம் 20, கும்ப ராசியில பூரட்டாதி நட்சத்திரம் 20, மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 22, மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் 04, உத்திரட்டாதி நட்சத்திரம் 04, கடைசியா மீன ராசி ரேவதி நட்சத்திரம் 12, மீன ராசி ரேவதி நட்சத்திரம் 12. இந்த 27 நட்சத்திரத்துக்கும் இந்த எண்கள் அவங்கவுங்க ராசி லக்ன புள்ளி அமைஞ்சிருந்தாலும் இந்த எண்களை பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான சந்தோஷங்கள் சுகம் எல்லாமே கிடைக்கும். இதை எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். இது முழுக்க முழுக்க முதல்ல என்னோட மனைவிக்கு தான் நான் ஆராய்ச்சி பண்ணேன். மனைவி சில காலமாக உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. ஸோ நம்ம ஜோதிட துறையில் இருக்கிறோம், நம்ம பரிகாரங்கள் நிறைய கோயில் பரிகாரங்கள்லாம் பண்ணோம், அவங்களுக்கு வந்து ரெட்டிஃபை ஆகலை. ஸோ ராஜநிலை நம்பரை எடுத்து கொடுத்தோம், கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ் பண்ணும் அப்படிங்கிற மெத்தடில் வந்து இதை ஆராய்ச்சி பண்ணி நான் எடுக்கும்போது அவங்களுக்கு சில ஒரு குறிப்பிட்ட லக்னத்துக்கு அவங்களோட லக்னத்துக்கு ஒரு நம்பரை எடுத்து கொடுத்து டெஸ்ட் பண்ணேன், அவங்கள பயன்படுத்த வச்சேன். அதை பயன்படுத்தினது தான் கடைசியாக தெரிய வைக்கிறேன். அந்த எண் பயன்படுத்தின அன்னைக்கு அவங்களுக்கு வந்து உடம்புல எந்த விதமான ட்ரபிளுமே இல்லை, நல்லா இருந்தாங்க. ஆஃபீஸ் காலைல கிளம்பி போகும்போது அந்த நம்பரை எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு நான் போயிடுவேன். ஈவினிங் வரும்போது கேட்பேன், இன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு. நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் கேப் விட்டுருவேன். அந்த 2 நாள் அவங்களுக்கு ட்ரபிள் இருக்கும். திருப்பி 3ஆவது நாள் அதே நம்பர் கொடுப்பேன், அன்னைக்கு நல்லா இருந்துச்சு ரிசல்ட். திருப்பி 1 நாள் கேப் விடுவேன். அவங்களுக்கு சொல்ல மாட்டேன், திடீர்னு கிளம்ப போறேன், ஆஃபீஸ் போறேன். ஏன்னா தினைக்கு நம்ம சொல்லும் போது நம்பர் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பரிகாரம் எப்படி வேலை செய்யுது நம்ம டெஸ்ட் பண்ணணும். தினைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு ரிசல்ட் வந்துடும். 1 நாள் கொடுக்கலன்னா என்ன ஆகும் அவங்களுக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம பயிற்சி பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நம்பர் எப்படி ஆக்டிவேட் பண்ணா அவங்களுக்கு வந்து சுகம் கிடைக்குங்கிறத என் மனைவி மூலமா வச்சேன். அப்போ வைக்கும் போது எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சு. என்னைக்கெல்லாம் அவங்களுக்கு உண்டான லக்னத ரீதியாக எடுத்து கொடுத்த நம்பர் அவங்களுக்கு நல்ல வேலை செஞ்சு அன்னைக்கு ஃபுல்லாக அவங்க வந்து மைண்ட் கிளியராக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பினஸாக இருந்தாங்க. அது என்னைக்கு அந்த நம்பரை வந்து நான் கொடுக்காம போனணும் அன்னைக்கு எப்போதும் போல அவங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன், உடம்புல அந்த வியாதியோட சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இதை வெற்றி கண்டேன், என் மனைவி மூலமாக கண்டுக்கிட்டேன். ஸோ அதை தான் வந்து நம்ம ராஜநிலையில் முதல் கருத்தரங்கத்தில் பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஐயா எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. இது உலகம் ஃபுல்லாக இருக்க ராஜநிலை டிவி பார்த்து கொண்டு இருக்க வாடிக்கையாளர்களும் சரி, ராஜநிலை ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, ஜோதிட துறையில் இருக்கிறவங்க நண்பர்கள் இருந்தாலும் சரி, இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி வெற்றி அடைங்க. அந்த வாழ்த்துக்கள் எல்லாமே நம்ம குருமார்களுக்கு வந்து சேரும். ஓகே, இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்த சூட்சமம். உங்களோட டிபி ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. ஏன்னா நம்ம இது ராஜநிலை நம்பர் நீங்க வச்சிருந்து இந்த சொன்ன நட்சத்திரத்துல நீங்க பிறந்து அந்த நம்பரை உங்களோட மொபைல டிபியா வைக்கணும். அதாவது வாட்ஸ்அப் டிபியா வைங்க. என்னோட நண்பர்கள் பல பேருக்கு அந்த நம்பரை கொடுத்துருக்கேன். கொடுத்து அவங்க வேலை வாய்ப்பு போற மாதிரி இருந்தவங்கலாம் வேலை வாய்ப்பு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, டிபியில் வைக்கிறது மட்டும்தான். ஏன்னா வெளியில இருக்காங்க, திடீர்னு ஒரு கோயிலுக்கு போகணும் பரிகாரம் சொன்னோம்னா அவங்களால கிளம்பி போக முடியாது. ஸோ ஏற்கனவே வேலையில பிரச்சனை இருக்காங்க, லீவை போட்டு இந்த கோயிலுக்கு பரிகாரம் பண்ணோம்னா அவங்களால பண்ண முடியாது. அப்போ மொபைல் நம்பர் மாற்ற சொன்னேன். மொபைல் நம்பர் மாற்றணும்னு டைம் கேட்டாங்க. சரி, உடனே டாக்டர் என்ன போனோன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான அவங்க மெத்தட்ல வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதே மெத்தட்ல நமக்கு தெரிஞ்சது ஜோதிட துறையில சிறந்த எண்ணெய் வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லி டிபியை மட்டும் வைக்க சொன்னேன். அவரோட லக்னத்துக்கு நல்லா கன்ஃபார்மா புரிஞ்சுங்க, ஒவ்வொருத்தர் ஜாதகத்திலையும் அவங்க லக்னம் அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நார்மலா நம்ம யூடியூப்ல பேசுறதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் சைட்லாம் நிறைய எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இந்த நம்பர் நல்ல நம்பர் அவங்க எடுத்துட்டு கேட்பாங்க. நான் அதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றதே கிடையாது. காரணம் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறுபடும். நான் போட்டிருக்க சட்டையோட அளவு உங்களுக்கு பத்தாது, உங்களுக்கு நீங்க வச்சிருக்க சட்டை அளவு எனக்கு பத்தாது. ஸோ அதனால வந்து எண்கள் ஐயா வந்து 108 எண்கள்ல வந்து எது வந்து நல்ல எண்கள் கண்டுபிடிச்சு வித்தியாசம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, நல்ல எண்கள்
கெட்ட எண்கள், அதாவது வந்து இயற்கையிலே சக்தி பெற்றது, இயற்கையிலே சக்தி இல்லாத எண் அப்படிங்கறது பிரிச்சுட்டாங்க. ஓகேங்களா? அந்த சக்தி உள்ள எண்கள் வந்து எல்லாத்துக்குமே பயன்படுமா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அமைப்பு கிடையாது. 75% 90% பண்ணும். ஆனால் நம்ம லக்னமும் யோகி கர்ணநாதன் இது எல்லாமே வந்து கரெக்டா அமையும் பட்சத்துல அது கொடுக்கும். அப்படி இல்லைன்னா அந்த கொடுத்துருக்க மற்ற இயற்கை சக்தி எண்களை நம்ம எடுத்து பயன்படுத்தணும். ஓகேங்களா? ஸோ அப்போ டிபில நீங்க வச்சுக்கலாம், அல்லது மொபைல்ல வந்து ஸ்கிரீன் சர்வர் கூட வச்சுக்கலாம். இது ஏன் சார் இப்படி வைக்க சொல்றீங்க அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வரும். ஏன்னா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரிகாரத்துக்கு நவகிரக கோயிலுக்கு தான் நம்ம அனுப்புறோம். ஓகேங்களா? அந்த கோயிலில் போயிட்டு நம்ம அந்த எனர்ஜி வாங்கிட்டு வரணும்னா இல்லை. ஆனா இன்னைக்கு நமக்கு 24 hours நம்ம ஒய்ஃபுக்கு கூட பக்கத்துல இல்லாம நம்ம மொபைல் தான் பக்கத்துல இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா எந்த நேரத்துல 24 hours நம்ம மொபைல்ல தான் வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம், இது பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து நம்ம பார்க்க என்ன ஆகும்னா அந்த எண் நம்மளோட மனசை ஆளுமை செஞ்சு நமக்கு தேவையானதை வந்து சூட்சமமாக நிறைவேற்றி கொடுக்கும். இது ஒண்ணு. சில சமயம் நம்ம மொபைலை வச்சிருவோம், சில சமயம் வந்து ஃபோன் சார்ஜில் போட்டிருப்போம் ஒரு 2 hours 3 hours. அப்போ நமக்கும் மொபைலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டிவிட்டி இருக்காது. இதோட அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தான் சூட்சமானது எல்லாம் நோட் பண்ணிங்க. இந்த நாடியில் நீங்க உங்களுக்கு கொடுத்துருக்க நம்பரை நீங்க போட்டுங்க. தெரியுதுங்களா? உங்க நாடி வலது கையில போட்டாலும் சரி, இடது கையில போட்டுக்கிட்டாலும் சரி, உங்களோட நாடியில வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க நம்பர் போட்டுங்க. ஏன்னா இது 24 hours உங்களுக்கு வந்து நாடியில துடிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களோட எண்ணங்கள் பிரதிபலிக்கும், எண்ணங்கள் இதயத்துக்கு போகும், மூளைக்கு போகும். உங்க மனசை வந்து உங்களுக்கு தேவையானது எது, நல்லது எது, கெட்டது எதுன்னு இது தீர்மானிச்சிடும். ஓகேங்களா? இந்த இடத்துல போடலாம். இதுக்கு அடுத்தது சுக்கிரமேடுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீங்க வந்து வரைஞ்சிக்கலாம். எல்லாத்துலயும் நமக்கு ஆப்ஷன் கொடுக்குறோம். இதுக்கு இல்லைன்னா கட்டவரல். இந்த கட்டவரல இந்த இடம் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஏன்னா நீங்க அந்த காலத்துல வந்து வில்வித்தைக்கு சிறந்தது கண்ணன், அர்ஜுனனுக்கு அடுத்தது கர்ணன் சொல்லுவாங்க. ஆனா கர்ணனோட வில்வித்தை நபர் இருந்தாங்க. ஸோ அந்த குருமார்கள் வந்து கட்டை விரல தான் அவர்கிட்ட வந்து கேட்டாரு. ஏன்னா அவர் உயிரை கேட்கல. ஏன்னா அந்த கட்டை விரல் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ இந்த கட்டை விரல் தான் இம்பார்ட்டன்ட். இங்க இருந்து தான் நம்மளோட பிரபஞ்ச சக்தி எல்லாமே நமக்கு வந்து போகுது. கட்டை விரல்ல இருந்து தான் நமக்குள்ள எல்லாமே போகுது. அதான் கட்டை விரலுக்கு கீழே சுக்கரனை கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? நமக்கு அடுத்தது ரிஷப ராசியை கொடுத்து சுக்கரன், மனைவி, செல்வம் எல்லாத்தையுமே இறைவன் அங்க கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? இந்த கட்டை விரல் வழியா தான் எல்லாமே போகுது. ஸோ இம்பார்ட்டன்ட் ஒரு மனிதனுக்கு வந்து கட்டை விரல். அது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கை ரேகை தான் வைக்க சொல்லுவாங்க, கை நாட்டு தான். ஓகேங்களா? அது இடது கையில தான் வைக்க சொல்லுவாங்க. ஸோ இங்கதான் பிரபஞ்சத்தோட சக்தி எல்லாமே கூடி இருக்கு. நீங்க காஞ்சிபுரம் அல்லது வந்து வைத்தீஸ்வரன் கோயிலெல்லாம் போனீங்கன்னா ஓலைச்சுவடிக்கு இந்த கை ரேகை தான். ஸோ இங்கதான் நம்மளோட எல்லா விதமான சக்தியும் அடங்கி இருக்கு. ஓகேங்களா? இது தாந்திரிகமான இதுதான், உங்களுக்கு ஓப்பனா சொல்லிட்டேன். ஸோ எல்லாருமே பயன்படுத்துங்க. ஆனால் பயன்படுத்தக்கூடிய நேரம் ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறுபடும். அது தேவைங்கும் போது ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் நம்ம ஓப்பனா பொதுவில் வந்து சொல்லக்கூடாது. ஸோ சூட்சமா வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். மொபைல்ல டிபியா வைக்கிறது, 2வது நாடியில சுக்கிரமேடு, கட்டைவரல். இதுல வந்து நீங்க உங்களுக்கு கொடுத்துருக்க 27 நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தாலும் சரி, லக்ன புள்ளி தெரிஞ்சவங்க லக்ன புள்ளி இப்ப மேச ராசி லக்னம் அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்தா அவங்க 08 பயன்படுத்தலாம். ஓகேங்களா? லக்ன புள்ளியே மேச லக்னம் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா நீங்க 08 பயன்படுத்தலாம். சார் எங்களுக்கு லக்னமே தெரியல, நான் வந்து மிருகசீர நட்சத்திரம் மிதுன ராசி அப்படின்னா 64 நீங்க பயன்படுத்துங்க. எது தெரிஞ்சிருக்கோ நீங்க அதை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக 72வது நாள்ல உங்களுக்கு தேவையானது அனைத்தையுமே எது நல்லது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியப்படுத்தும். இது சூட்சமமாக உங்களுக்கே உங்களோட ஆள் மனசு நம்ம செஞ்சிருக்க முடிவு கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கார் வாங்கலாம்னு நினைப்போம். ஓகேங்களா? அந்த தகுதிக்கு மீறி அது ஆசையா இருந்தால், உங்களோட தகுதிக்கு மீறி லோன் போட்டு வாங்கணும், பக்கத்து வீட்டுல வாங்கிட்டாங்க நம்மளும் வாங்கணும், கடன் வாங்கி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம வச்சிருப்போம். சார் அவன் வாங்கிட்டான் நம்மளும் மாதிரி வாங்கணும், நம்மளும் அந்த மாதிரி ஒரு பெரிய வீடா அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. இந்த நம்பர் உங்களை போய் அதை தடுக்கும். ஓகேங்களா? என்ன சார் சுகமா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, இப்ப தடுக்குன்னு சொல்றீங்களா, ஏன் அப்படிங்கிறீங்கன்னா நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் அந்த நம்பர். உங்களை கடனாளியாக்கி மனசை கெடுத்து ஆரோக்கியத்தை கெடுத்து குடும்பத்துல சண்டை வந்து எல்லாரும் பிரிஞ்சு போறதுக்கு இந்த நம்பர் கிடையாது. உங்களுக்கு என்ன தேவை அதை கொடுக்கறது தான் இந்த நம்பர். அது உங்களோட வயசுக்கு எப்ப தேவைங்கிறது அந்த நம்பருக்கு தெரியும். ஓகேங்களா? ஏன்னா என் மனைவி ஜாதகத்துல நான் எடுத்து என் மனைவிக்கு நான் கொடுத்து அவங்க வெற்றி அடைஞ்சதை வச்சதுன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இப்ப நானும் என்னோட தேவைக்கு நான் போட்டிருக்கேன் என்னோட விரல்ல. இதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு சூழ்நிலைகள் வந்து மாறி வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த ராஜநிலையை வச்சு நம்ம இந்த எண்களை வந்து
சரியா பயன்படுத்தினோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில வந்து வெற்றி அடையலாம், சுகம் கிடைக்கும். ஆனால் நீங்க நார்மல் ஒரு மொபைல் நம்பர் பயன்படுத்துறீங்க, அது ராஜநிலை எண் இல்லை அப்படின்னா, இன்னும் நீங்க ராஜநிலை எண்ணுக்கு வந்து மாறல அப்படின்னா இது வேலை செய்யுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஓகேங்களா, நாங்க ஒன்றும் ராஜநிலை நம்பர் வாங்கல சார் அப்படின்னா கண்டிப்பா வேலை செய்யும். ஆனா ஒரு 50% தான். ஓகேங்களா, 100% வந்து வேலை செய்யாது. அவங்களோட நேரங்காலத்தை பொறுத்து 30% 50% வேலை செய்யும். அது ஏன் அப்படின்னா, ஏன்னா அங்க வந்து நிறைய பழைய எண்களுக்கு உண்டான கருமாக்கள் அதிகமாக இருக்கும் உங்கள்கிட்ட. ஓகேங்களா, அது ஏற்கனவே வந்து வச்சிருக்க வைப்ரேஷன் வந்து தவறான வைப்ரேஷன் இருக்கும். ஸோ இது நம்ம புதுசா செலுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு போராட்டம் இருக்கும். இப்ப திடீர்னு ஒரு ஜிம்முக்கு போறோம், எடுத்தோன்னே வந்து 100 கிலோ வெயிட்டை வச்சு செய்ய முடியாது. ஓகேங்களா, ரெகுலரா போற நபர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தலைக்கு ஒரு 5 கிலோ 10 கிலோ அப்படின்னு செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த 100 கிலோ வெயிட் வந்து அசால்ட்டா ஒரு மாசத்துல செஞ்சுருவாங்க. அப்ப நீங்க பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை செல்போன் எண் கரெக்டா இருந்தால் இந்த நம்பர் உடனே 24 நாளுக்குள்ளார உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தெரியும். ஓகேங்களா, அதனால வாய்ப்புள்ள நபர்கள் உங்களால முடிஞ்சா உங்க ஊருக்கு அருகில் இருக்கிற ராஜநிலை ஜோதிடர்களை அணுகி உங்க ஜாதகத்தை பார்த்து, ஓகேங்களா, நார்மலா நாங்க சொல்லுவோம் 42 நல்லா இருக்கும், 54 நல்லா இருக்கும், 99 நல்லா இருக்கும், இந்த மாதிரி சொல்லுவோம், 97 நல்லா இருக்கணும். ஆனால் உங்க ஜாதகத்தை பார்த்து உங்களோட தேவை என்னன்னு ராஜநிலை ஜோதிடர் சொல்லி அதை அவங்கள செட் பண்ணி கொடுக்க சொன்னீங்கன்னா அவங்க செட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்ப உங்களுக்கு தேவையான அந்த 10 டிஜிட் நம்பர் வந்து உங்களோட லைஃபுக்கு என்ன தேவைங்கிறத வச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த உங்களுக்கு கொடுத்துருக்க 27 நட்சத்திரத்தை எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்தை நம்பரை டிபியா வைங்க, கையில எழுதுங்க. ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட முழு நம்பிக்கையில தான் வெற்றி அடையும். ஓகேங்களா, நான் சொல்லிட்டேன். நீங்க அதனால பேருக்கு கடமைக்கு செஞ்சீங்கன்னா நடக்காது. ஸோ என்னோட ஒய்ஃப் அப்படின்னா முத நாள் வந்து நான் அவங்களுக்கு வந்து ஒரு நம்பரை சூஸ் பண்ணி எழுதுனேன், அவங்களுக்கு சரியாகவே இல்லை. நான் வந்து கேட்டேன் எப்படி இருந்துச்சு, அப்படியே தான் இருக்குன்னாங்க. சரி, நான் 2வது நாள் அதே மாதிரி செஞ்சேன், அப்படியே தான் இருக்குன்னாங்க. 3வது நாள் செஞ்சேன், அப்படியே தான் இருக்குன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணேன்னா 2 நாள் கேப் விட்டு 3ஆம் நாள் சொன்னேன், இந்த நம்பர் உனக்கு தேவையான அனைத்து சுகம் தருணை முழுசா நம்பு, அதுக்கப்புறம் ரிசல்ட்டை பார்ப்போம்னு சொல்லிட்டு போனேன். அதே மாதிரி அவங்க நம்புனாங்க, அன்னைக்கே ரிசல்ட் கிடைச்சிச்சு. ஸோ ஜோதிடர்களோட வாக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது வந்து 100% நடக்கும். ஓகேங்களா, ஆனா வாடிக்கையாளர் உங்களோட முழு ஒத்துழைப்பும் நம்பிக்கையும் இருந்தால்தான் அது வெற்றி அடையும். ஓகேங்களா, ஒரு டாக்டர்கிட்ட போறோம், ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா டாக்டரோட வேலை வந்து அவங்களோட படிச்ச கல்விக்கு தகுந்ததை வந்து செயல்படுத்துவாங்க. ஆனா அந்த பேஷண்டோட முழு நம்பிக்கை வேணும். நம்ம இவர்கிட்ட போறோம், கண்டிப்பா நமக்கு உடம்பு குணமாகும்னு நினைச்சா கண்டிப்பா குணமாகும். இல்லைன்னா எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தாலும், அதாவது வந்து படிப்புல ஜீனியஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தாலும் அந்த பேஷண்டோட மனசுல வந்து அந்த அமைப்பு இல்லைன்னா அவரால் காப்பாற்ற முடியாது. அது மாதிரிதான் ஒவ்வொரு ஜோதிடர்களும் அவங்க வாடிக்கையாளர்கள் அவங்க அந்த ஜோதிடர் மேல நம்பிக்கை வைக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, எந்த ஜோதிடரை பார்த்தாலும் அந்த ஊர்ல இருக்க ஜோதிடர் நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க செயல்படுத்தினா கண்டிப்பா அந்த காரியம் வந்து உங்களுக்கு வந்து வெற்றி அடைய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த எங்கள் குரு ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இந்த பொன்னான வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். என்னோட மொபைல் நம்பர் 99 99 64 79 66. மொபைல் நம்பர் 99 99 64 79 66. தேவைப்படுறவர்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். உங்களுக்கு தேவையான டவுட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நன்றி, வணக்கம். ஃபோன் எடுக்கலாம்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.